போச்சு. இப்ப மட்டும் நீ வீட்டை விட்டு வெளியே வரல, சாமி எப்போ எங்க வீட்டு வாசல் நிக்காது பாத்துக்கோ. வருஷம் இந்த 100 நாட்டியம் பண்ணிட்டு இருக்கடி. உன் மகனா உன் புருஷன் எங்க பெரிய ஐயா முடிவோட தானே ஊரே சேர்ந்து ஒதுக்கி வச்சுச்சு. அவன் வெளியே வர மாட்டேன், சும்மா ஏம்ல கத்திட்டு கிடக்க தூர போடு. அவன் ஊர்லயே பெரிய மனுஷி, அதுவும் முத வீட்டுக்காரி மாமா. சரி போடு, 10 வருஷமா கத்திட்டு இருக்கோம், இறங்கி வராமல போயிடுவா. ஆமா, நீங்களும் சொல்ல மாட்டீங்க, சொல்றேன்னு வேறு முடிச்சு. கண்ணேயோரங்கு என் கனட்டு வயலேறிருங்கு தூங்காத கண்ணுக்கோ துரும்பு கண்டு வயலேறி உறங்காத கண்ணுக்கோ வர வந்து வயலேறி ராரோ என் கண்ணே நீரோ. நீ மட்டும் நல்லா இருந்தா அவளை உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பல. எதுக்கு நீ ஓட மாட்டுக்க? உனக்கு வேணா சிட்டுக்குடி ரெக்கெடு தரவா? பறந்துருவல. சோறா இரு. பத்து வருஷத்துக்கு முன்னால் கோயிலுக்குள்ளே வந்து அவனு பேச்சு பையனை வெட்டினா அன்னைக்கு தாண்டே மலைச்சாமி மாமாவும் கோமரத்தை ஆடிக்கிட்டு இருக்கும்போது வலிப்பு வந்துச்சுட்டாரு. பிறகு அவன் மேலேயும் சாமி ஏறலை. நான் கூட நம்ம ஊர் அவ்வளோதான் நினச்சேன். அவன் மேலே சாமி ஏறினப்போ என் உடம்பே சிலுத்துருச்சு மாப்பிள்ள. என்ன ஆட்டம் ஆன தெரியுமால நீ? என்னதான் இருந்தாலும் நம்ம சாமி நம்மளை விட்டு கொடுக்கல பார்த்தியா? நாம் அதுக்காக தான் பண்ணோம்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு போல. சரி சரி, இங்கேயே நிப்பாட்டு, நான் போய்க்கிறேன். மாப்பிள்ள இங்கேயா? கொஞ்சம் தள்ளி போய் விடுத்துமால. நிப்பாட்டில் நான் போய்க்கிறேன், நீ போ. லே துரை, ஒரு மாதிரி இருக்காதலே சாமி ஏறின உடம்பு. ஏய், நான் போய்க்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ போல.
சொல்றத சொல்லிட்டேன், வர்றதை நீயே பார்த்துக்கோ. பயந்து சாகாம போல முதல்ல. முதைய வந்துட்டாங்க போல. என் பொண்டாட்டி மாதிரி மரக்கட்டையா கிடக்க, ஏதாவது பேசிடி. சீக்கிரம் வந்த முண்டை. உன் புருஷனை அடிச்சு கொண்டப்பவே உன்னையும் கொண்டு இருக்கணும். நீ எப்படியோ பொழைச்சி படுத்த படுக்கை ஆகிட்ட. எங்க இன்னத்து பையனை கெட்டினதுக்கு எங்க சாமி உன்னை எப்படி வச்சிருக்கு பாத்தியா? என்ன பண்றது, நீ வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. நீ அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணே, அண்ணா விட்டுருங்கண்ணே, அண்ணா. இவளை கட்டிட்டு ஊருக்குள்ள வந்தப்பவே சரிச்சிருக்கணும். ஏதோ போனா போதுன்னு விட்டா கண்ட சிரிக்கெல்லாம் கோயிலுக்குள்ள கூட்டு வரையல. முதல்ல அவன் காலை வெட்டல. இந்த சிரிக்கி புள்ள போட்ட சிரிப்பெல்லாம் நம்ம சாமி முன்னால சாவுல. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ. பாய் முண்டை பையன் அந்த சிரிக்கை கட்டி அவரும் போய் சேர்த்தாரு. இந்த ஊருக்கு திறமை எத்தனை காலம் இந்த வீட்டுக்கு போட போகிறோம்னு தெரியலையே வச்சேம்மா. ஐயோ திறமை நாசம் பண்ணுறாங்களே. கை காலம் விளக்காம பறக்கு செத்து தொலைச்சிருக்கலாமே. பிறந்ததும் போயிட்டியா. நம்ம இனத்து பட்ட கட்டியிருந்தா நிலமை வந்திருக்குமாடா. தூமியை குடிக்கிய பிறப்பில் இனம் பார்க்குறவங்களுக்கு உடம்புல இனம் பார்க்க தெரியலையே பேச்சியம்மா. அவங்களுக்கு நல்லதாகவே வரக்கூடாது. சீமைக்கு அதிபதியா என் கண்ணை இந்த தேசத்துக்கு நீ வந்தகளா. நாடாளும் மந்திரியா என் நாடாள பிறந்த கண்ணு அள்ளி வீரகுண்டு என் கண்ணை உங்கள் மாநாரடி நோம்பு இருக்க அருணகரி நோம்பு இருக்க என் பொண்ண நீ அரசாள பிறந்த கண்ணு.
பண்ணி தண்ணி அதுக்காகடா போடா. எங்க வந்து மயிராண்டி அட நீ என்னடா பாண்டி மகன் 8 வயசுலேயே குத்த வச்சுட்டான். அவன் ஊர் மெச்சுற அளவுக்கு தண்ணி ஊற்றலையா? எதுக்கு போய் சங்கடப்பட்டு கிடக்க? என்னென்ன பண்ணுறது, காசுல நேரத்தில் எல்லாம் நடக்குது. அதுக்குன்னு நல்ல காரியத்தை தள்ளி போட முடியுமால? இந்தா கரெக்டாக இருக்கான்னு என்னைக்கோ எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக தண்ணி ஊற்றுறேன். சரியா இருக்குண்ணே. சரி வரட்டுமால? சரிண்ணே. ஓய், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எங்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் குழந்தை. இப்போ நீ ஒரு பொண்ணு. எல்லா இடத்துலையும் பயப்படாம ஜாக்கிரதையா இருக்கணும். வந்தாங்க 3 பேர். வலிக்குன்னு கத்துறா, ரத்தம் வருது. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தன் அடிச்சான். உன்னையும் பார்த்துட போகிறாங்க. அவளும் உன்ன மாதிரி தான் இருப்பா. அப்புறம் நீ அழுக போகிற. அவளுக்கு சோறு கொடுக்கணும். நான் உன்னை பிற பார்க்குறேன். அவள் காத்துட்டு இருப்பா.
இந்த சிறுக்கி புள்ள போட்ட செருப்பெல்லாம் நம்ம சாமி முன்னால. ஏ வாசலிலே வன்னி மரம் நம்ம வம்சங்கள்லாம் ரசகுலம். ஏ ரசகுலம் பெத்தெடுத்த ரசகனி நித்திரைவோம். மாமோய் மாமோய் என்னடா துரண்ண துரண்ண மணல் மேட்டில் செத்து கிடக்காரு. என்னல சொல்லுத? கண்ணு காது மூக்கு எல்லா இடத்துலையும் ரத்தம் வருது. ஆமாம், ஊருக்கார பயிலெல்லாம் அங்கே தான் போயிட்டு இருக்கானுவா. எப்படில்ல? எப்படின்னு தெரில. அண்ணன் செத்து கிடந்த இடத்துக்கு மேலே லைட்டு பூச்சி சுற்றிட்டு கிடந்தது. ஊமையார் அது கூட ஏதோ சிரித்து பேசிகிட்டு இருந்தார். பக்கத்தில் போனப்போ அது ஒத்த வீட்டு பக்கம் பறந்து போயிடுச்சு. போகும்போது சலங்க சத்தம் மட்டும் எல்லாருக்கும் கேட்டுச்சு.